பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர் ஜியா உல் ஹக் அந்த நாட்டோட அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இராணுவத்தின் மூலமாக புரட்சி ஏற்பட்டு அதன் மூலயமா ஆட்சியை பிடிச்சு ரொம்ப நாட்கள் 11 வருடங்களுக்கும் அதிகமாக ஆட்சியை தக்க வச்சிருந்த ஒரு நபர். ஆனால் அவர் ஒரு பிளேன் கிராஷில் இறந்து போகிறாரு. 30 வருடங்கள் கடந்தும் இப்போ வரைக்கும் எதனால் இறந்தாரு, இல்லை இதுதான் காரணமா, ஒருவேளை இதில் சதி வேலைகள் இருக்குமா, இதை இந்தியா தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை இஸ்ரேல் தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை சோவியத் தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை அமெரிக்கா தான் பண்ணியிருப்பாங்க, இல்லை யாருமே கிடையாது, பாகிஸ்தானோட உளவுத்துறையாக இருக்கக்கூடிய ISIA இதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தரோட மரணம், இல்லை அந்த நாட்டோட அதிபரோட மரணத்துக்கு இத்தனை நபர்கள் இல்லை இத்தனை தரப்புகள் காரணமாக இருக்கலான்னு ரொம்ப முக்கியமான சந்தேகத்தை உருவாக்கி அதற்கு இன்னமும் பதில் கிடைக்காம சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படி என்னதான் நடந்துச்சு, அவரோட மறைவுக்கு யார் காரணம், இதனால உண்மையிலே பலன் அடைஞ்சது யாருன்னு சொல்லி இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக் ஷவங்கம், TP ட்ரெண்டிங்ஸ். ஜியா உல் ஹக் 1978ஆம் ஆண்டு பதவி ஏற்கிறார். இதற்கு முன்னாடி பார்த்தோன்னா பாகிஸ்தான் ராணுவத்தோட தலைமை பொறுப்பில் இருந்தவர். ராணுவ புரட்சியின் மூலயமா பாகிஸ்தானோட அரசியல் ஆட்சியை பிடிச்சவர். 6வது பிரசிடென்ட்டா இவர் பதவி ஏற்கிறார். இப்படி இவரோட ஆட்சி காலமானது 1978 இருந்து 1988 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 1988 பாவல்பூருக்கு ஒரு விசிட்காக வராங்க. இந்த விசிட் எதனால இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் சர்ச்சில் அமெரிக்காவோட மிஷனரியா வந்திருக்கக்கூடிய சில நபர்கள் தங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தோன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நன் மர்ம நபர்களால் கொல்லப்படுறாங்க. அதில் பங்கேற்றுட்டு அதற்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான இராணுவ தளத்தில் அமெரிக்கா M1 Abrams பீரங்கியோட ஒரு லைவ் டெஸ்டிங்ன்றது நடக்குது. அதையும் பார்த்து முடிச்சுட்டு கூட சில முக்கியமான அதிகாரிகளோட ஆலோசனை நடத்திட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இப்படி இவங்க பயணித்த விமானம் என்னன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவோட லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் தயாரித்த C-130 ஹெர்குலஸ். இதில் 29 நபர்கள் இருந்தாங்க. இதில் முக்கியமான தலைவர்களாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தானோட அதிபராக இருக்கக்கூடிய திரு ஜியா உல் ஹக், இதுக்கு அடுத்தபடியா சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் முகமது அப்சாய் மற்றும் பாகிஸ்தானோட முக்கியமான ஒரு ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் ஹெர்பர்ட் எம் வசூம், இந்த முக்கியமான நபர்கள் அடங்கிய ஒரு குழு அந்த விமானத்தில் பயணிக்கிறாங்க. இந்த விமானம் பாகிஸ்தான்ல ரொம்ப முக்கியமான ஒரு விமானம். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அதிகாரிகளை கொண்டு போறதுக்காகவும் பாகிஸ்தானோட ரொம்ப செக்யூர்டு ஒரு விமானமாகவும் கருதப்பட்டுச்சு. ஏன்னா இந்த விமானத்தில் VIP கேப்சூல்னு ஒன்று இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சி காலம் ஏற்பட்டால் கூட அந்த விமானம் பாதிப்படைஞ்சாலும் அந்த கேப்சூல் பாதிப்படையாத வகையில் சில மாடிஃபிகேஷன்ஸ் ஆனது பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த VIP கேப்சூல் ஆனது நார்மல் கேபின்ல இருந்து இப்போ இவங்க பயணிக்கிறப்போ சில ரிப்போர்ட்டர்ஸ் கூட பயணிப்பாங்க, சில நார்மலான அதாவது லோ ரேங்கிங் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் பயணிப்பாங்க. அவங்களை தவிர்த்து ஒரு பேரியரோட பின்னாடி இந்த VIP கேப்சூல் ஆனது இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த விமானம் கரெக்டாக இந்த விமானமானது அந்த பாவல்பூர்ல இருந்து 3:49 சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் வானத்தில் பறக்க ஆரம்பிக்குது. இந்த விமானம் டேக் ஆஃப்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா அந்த விமானம் பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அடுத்த சில நிமிஷங்கள்ல ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இந்த விமானத்துக்கான தொடர்பு துண்டிக்கப்படுது. விமானத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பாலைவன பகுதியில் ஒரு விமானம் விழுந்து நொறுங்கினதா தகவலானது கிடைக்குது. உடனடியாக அந்த இடத்துக்கு மீட்பு படை அனுப்பப்படுது. அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணப்படுது கீழே விழுந்து வெடிச்சு சிதறது இந்த பாகிஸ்தானோட C-130 விமானம் தான். சரி, இது எப்படி நடந்துச்சு? 29 நபர்களும் அதில் பயணித்த அத்தனை நபர்களும் இறந்ததா ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இதில் இறந்ததில் அமெரிக்காவோட அதிகாரிகளும் அடக்கும். அமெரிக்காவோட பிரிகேடியர் ஜெனரல் மற்றும் அமெரிக்காவோட அம்பாசிடர், பாகிஸ்தானுக்கான அம்பாசிடர், இவங்களும் அடங்கியிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக பாகிஸ்தானோட அதிபர் இந்த ஒரு விபத்தில் இறந்துட்டாரு. இதற்கு அடுத்தபடியாக காரணங்கள் வந்தது தான் மலைக்க வைக்கக்கூடிய ஒன்று. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதில் அமெரிக்காவும் சரி பாகிஸ்தானும் சரி 2 வெவ்வேறு விசாரணைகளை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கானால தொடங்கப்பட்ட விசாரணையில் இது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் மால்ஃபங்க்ஷன். இந்த C-130 விமானத்தில் பொதுவாகவே ஒரு மெக்கானிக்கல் இஷ்யூ ஆனது இருக்கும். இந்த விமானத்தோட பின் இருக்கை பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட் எலவேட்டர் பூஸ்டர் பேக்கேஜ் அதில் ஒரு ஹைட்ராலிக் ஃபெயிலியர் ஆனது வருது. முதல்ல இது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த விமானத்தோட ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகல் ஸ்டெபிளைசர் இருக்கும். அதில் அந்த ஸ்டெபிளைசருக்கு பின்னாடி டெயில் எலவேட்டர்னு ஒன்று இருக்கும். இது எதற்குன்னா அந்த விமானத்தை ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு. அந்த விமானம் மேலே போகணுமா இல்லை கீழே இறங்கணுமான்னு சொல்லிட்டு பின்னாடி மூவபிள் பார்ட்ஸ் இருக்கும். மெக்கானிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமா ஒரு விமானி கண்ட்ரோல் பண்ணோம்னா அது ரொம்ப ஒரு ஹார்டான டாஸ்க் இருக்கும். அதிகப்படியான ஃபோர்ஸை, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அந்த விமானி பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த
முறையை எளிமைப்படுத்துறதுக்காக ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்காவோட விசாரணை என்ன பண்ணுதுன்னா, இந்த பூஸ்டர் பேக்கேஜில் ஆல்ரெடி அந்த C-130 விமானத்தில் இஷ்யூஸ் இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி, இந்த விபத்து நடக்கக்கூடிய சில மாதங்களுக்கு முன்னாடி உலக அளவில் 2 விமான விபத்துகள் இதே ஒரு ப்ராப்ளமை மையப்படுத்தி இதே C-130 வகையான விமானங்களை இன்க்ளூட் பண்ணி நடந்திருக்குன்ட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானோட இன்வெஸ்டிகேஷன் இதோட நிக்கல. இந்த ரிப்போர்ட்டை அவங்க முழுமையாக மறுத்தாங்க. இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்னன்னா, இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம், இந்த C-130 சொல்லக்கூடிய அந்த விமானத்தில் ஹைட்ராலிக் சிஸ்டம்ல பிரச்சனை இருக்குன்னு அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய தகவல் உண்மைக்கு மாறானது. அதாவது அந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறப்போ அதுல அப்படி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அந்த ஹைட்ராலிக்கு போகக்கூடிய கேபிள்ஸ் முன்கூட்டியே சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்றீங்க, முன்கூட்டியே அந்த கேபிள்ஸ் அறுந்துருந்துச்சுன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகிறப்பவே அதனால ப்ராப்பரான அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிருக்க முடியாது. ஸோ விமானம் ப்ராப்பராக டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கணுன்றதுக்காக அந்த கேபிள்ஸ் டேமேஜ் பண்ணப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் கொடுக்கப்படுறப்போ அது கட் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த விமானத்தை அவங்க கண்ட்ரோலில் எடுக்க முடியாதபடி அது பாதிப்படைய வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, அந்த ஹைட்ராலிக் காம்பனன்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல மெட்டல் பால்ஸ் ஆனது பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த ஹைட்ராலிக்கை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவங்க தரப்புல ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. அப்போ எது உண்மை? பாகிஸ்தான் அமெரிக்கா சொன்னதை மறுக்கிறாங்க. அமெரிக்கா இல்லை இதில் வந்து எந்த விதமான சதிவேலையும் காரணம் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மெக்கானிக் ஃபெயிலியர்னால நடந்த ஒரு காரணம்ன்றாங்க. ஆனால் விஷுவல் எவிடன்ஸ் சொல்றதும் பாகிஸ்தானோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு தியரியும் ஒத்து போகுது. அந்த விமான விபத்தை நேரில் பார்த்தா அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு முன்னாடி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலே ஏறுறது கீழே இறங்குறது, மேலே ஏறுறது கீழே இறங்குறது, மீண்டும் மேலே ஏறுறது கீழே இறங்குறதுன்னு ஒரு 3-4 முறை முயற்சி பண்ணுச்சு. அதற்கு அப்புறமா அந்த விமானம் அப்படியே நேராக கீழே விழுந்து மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பை வெடிச்சு சதறிச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் சொல்றது ஹைட்ராலிக்ஸில் பிரச்சனை. ஹைட்ராலிக்ஸ்ன்றது திடீர்னு கட் ஆனதுனால இந்த விமானத்தை கண்ட்ரோல் எடுக்க முடியலன்னு இருக்காங்க. அமெரிக்கா சொல்றது இதோட சில இடத்துல மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஹைட்ராலிக் ப்ரெஷர்ன்றது அதிகமாக எப்போ ஏற்படும்னா, டேக் ஆஃப் டைமில் ரொம்ப ஹெவி மூமெண்ட்ஸ் இருக்கிறப்ப ஏற்படும். டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் ஒரு ஸ்டேபிளான ஆல்டிடியூட அந்த விமானம் ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புலன்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்பு அதை மறுத்தாங்க. சரி, ஓகே, இதுல யாருக்கெல்லாம் மோட்டிவ் இருக்கு? இது நடந்து முடிஞ்சிருச்சுப்பா. இதுல வந்து கை காட்டப்படாத தரப்பே கிடையாது. அமெரிக்கா, சோவியத் யூனியன், இஸ்ரேலோட மொசாட், இந்தியாவோட ரா, பாகிஸ்தானோட ISI, இப்படி அத்தனை பக்கமும் இந்த கரங்களானது திரும்பிச்சு. நீங்க தான் பண்ணீங்க, நீங்க தான் பண்ணீங்க, இல்ல இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இல்ல அவங்க தான் பண்ணாங்க, இந்த மாதிரி கரங்கள் திரும்பிச்சு. மோட்டிவ் என்ன? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கான காரணம் என்னன்னு தெரியணும். இப்போ உண்மையிலே இந்த பாகிஸ்தான் அதிபர் கொல்லப்படுறதுனால யாருக்கு லாபம் ஏற்படும்? முதல்ல அமெரிக்கா சார்பில். இப்போ அமெரிக்காவுக்கு பிரச்சனை என்னன்னா 2 விதத்தில் இருந்துச்சு. ஒன்று, அமெரிக்கா சோவியத் யூனியனை எதிர்த்து தாலிபான்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதை இந்த அதிபர் விரும்பாததுனால அதற்கு எதிரான நடவடிக்கை இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பிரச்சனையை உருவாக்குறதுக்காக அமெரிக்காவிலிருந்து வெப்பன்ஸை வாங்கி அதை அங்கே இருக்கக்கூடிய குரூப்ஸுக்கு பாகிஸ்தான் கொண்டு போய் சேர்க்கிறதாகவும் இந்தியானால பல கட்டங்களில் பிரச்சனை எழுப்பப்பட்டுச்சு. ஸோ சோவியத் யூனியன் கிட்ட இருந்து இந்தியாவை பிரிக்கிறதுக்கு பாகிஸ்தான் இந்த மாதிரி சில உதவிகள் செய்கிறத நம்ம தடுத்தோம்னா இந்தியா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்கம் வருவாங்கன்னுட்டு அதற்காகவும் அமெரிக்காவுக்கு இதில் மோட்டிவ் இருக்கிறதா சொல்லப்பட்டது. இது ஒரு சைட். இன்னொரு சைட் சோவியத் யூனியன். ஏன்னா சோவியத் யூனியன் அந்த டைமில் ஆப்கானிஸ்தான் வாரில் மாட்டி முழிச்சிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் வாரில் பாகிஸ்தான் ராணுவம் அமெரிக்காவுக்கு முழுமையான துணை நின்றது. தாலிபான்ஸை ட்ரெயின் பண்ணுறதுலேருந்து சோவியத் யூனியனுக்கு எதிராக ஒவ்வொரு அட்டாக்கையும் பிளான் பண்ணுற வரைக்கும் பாகிஸ்தானோட பங்கு இருந்துச்சு. ஸோ நேச்சுரலி அமெரிக்கா கூட நிற்கிறதுனால சோவியத் யூனியனே இதை பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்தியாவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இந்தியா பாகிஸ்தான் என்ன மாதிரி பிரச்சனையில் போயிட்டு இருக்காங்க, இல்லை இந்தியா பாகிஸ்தானோட அதிபர் ரொம்ப ஆன்டி இந்தியாவாக இருந்துட்டு இருக்காரு, இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்குறாங்க, அந்த ஒரு மோட்டிவும் இதற்கு பின்னாடி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மொசாடுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு இவங்களுக்கு பார்டர் கூட கிடையாது. அந்த மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் என்னன்னா, இஸ்லாமிய நாட்டின் கிட்ட ஏதாச்சும் ஒரு நாட்டின் கிட்ட அணு ஆயுதம் வந்துச்சுன்னா அது என்னைக்கு வேணும்னாலும் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டு போய் சேர்க்கப்படலாம், இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக அந்த அணு ஆயுதம் பயன்படுத்தப்படலான்னு அதற்காக இதை இஸ்ரேல் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொன்னாங்க. கடைசியாக பார்த்தோன்னா பாகிஸ்தானோட ISI, ஏன்னா பாகிஸ்தானோட வரலாற்றில் அந்த நாட்டோட அதிபர், அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டினாலேயே கொல்லப்படுறது புதுசு கிடையாது. அந்த நாட்டில் இதெல்லாம் நார்மலாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இவரோட பவரை அதிகமாக விரும்பாத நபர்கள், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அங்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சில நபர்கள் ராணுவ ஆட்சி இவர் கொண்டு வந்துட்டாரு, இதுக்கப்புறமா மற்ற நபர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவங்களே பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 30 வருஷத்தை தாண்டிருச்சு.
88 நடந்துச்சு, 1988 நடந்துச்சு. இப்போ 2026 இருக்கும். இப்போ வரைக்கும், அதாவது இதுதான் காரணம், இதுதான் ப்ராப்பரான ரீசன் சொல்லி முடிக்க முடியாத ஒரு கேஸாக இப்போ வரைக்கும் இது இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டாபிக் எனக்கு இப்போ தான் தெரியும், இல்லை இந்த வீடியோ பார்த்தா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மறக்காம உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சிட்டோம். அண்ட் கடைசியாக இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியாவா, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயா, இல்லை இஸ்ரேலா, அமெரிக்காவா, இல்லை சோவியத் யூனியனா? இதை யார் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான காரணம் என்ன? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். குறிப்பாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வந்து உங்கள் எல்லாருக்கே